ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டதும் அங்கே இருக்க லேடி பில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டது வெறும் ரூ. 500 தான். ஆனால் இவர் 5000 கொடுக்குறாரு. மீதி இருக்கிறத டிப்ஸாக வச்சுக்க சொன்னோடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்குமா, நீ அங்கே வந்து ஒர்க் பண்ணனா உனக்கு நான் டபுள் சேலரி தரேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அவங்கள கூட இருந்து பார்த்துக்கணும், நாளிலேருந்து என்னால் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவரும் சரி உன் விருப்பமா, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த வயசானவர் அங்கேருந்து போகல, இன்னொன்று ஆர்டர் பண்ணுறாரு. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே திருப்பி பில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதே போல் 5000 கொடுக்குறாரு. ஆனால் இவர் டிப்ஸை வாங்கிக்கிறாரு. ஆனால் இந்த கம்பெனி விட்டு என்னால் வர முடியாது, எனக்கு ஏகப்பட்ட உதவிகளை என்னுடைய மேனேஜர் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு உடனே அந்த வயசானவர்கிட்ட ஒரே ஆஃபரா 2 பேருக்கும் தரீங்க, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது தான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுடைய மேனேஜரை கூப்பிட்றாரு. அவரு இவருடைய பையங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸு, யாரை மேனேஜராக போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு அது தெரியாமல் ஃபெயில் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நேர்மையாக இல்லாததால் வேலையை இழந்து வீட்டுக்கும் போயிடுறாங்க.